Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தருடைய காரியங்களுக்காக பணத்தை கொடுக்கும்போது, கர்த்தருடைய நோக்கங்களுக்காக நாம் ரிலீஸ் பண்ணும்போது, கர்த்தருடைய நோக்கங்களுக்காக நமக்கு உள்ளவைகளை எடுத்து ஏராளம் தாராளமாக கொடுக்கும்போது நான் கர்த்தரை நேசிக்கிறவன் என்பதை வெளிப்படுத்துகிறோம். அப்பொழுது வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறது. ஏனென்றால் தேவனை அன்பு கூறுகிறீர்கள், தேவன் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறார். நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அது உங்களுக்கு பல மடங்கு பெருகி திரும்ப வர ஆரம்பிக்கிறது. கொடுத்தீர்கள், ஆகவே பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்த சத்தியங்களை நான் போதித்து வருகிறேன். இதை பல்வேறு பகுதிகளாக நாம் பார்த்து வருகிறோம். இதன் முதல் பகுதி, பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாயும் இருக்கிறது என்று போதித்தேன். இரண்டாம் பகுதி, பொருளாதாரத்தை குறித்து அல்லது பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்று சொல்லி பரவலாக நம்பப்படும் 10 பொய்களை எடுத்து காண்பித்து தேவனுடைய வார்த்தை கூறும் சத்தியங்களை எடுத்து சொன்னேன். இப்பொழுது மூன்றாம் பகுதிக்குள் வந்திருக்கிறோம். இந்த மூன்றாம் பகுதி செழிப்பை பெற்று அனுபவிக்க சில முக்கிய தகுதிகள் என்பதை குறித்தது. 5 காரியங்களை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அது என்னவென்றால், முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேணும். ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது வில்லிங்னஸ், அதாவது மனம் பொருந்த வேண்டும். நான்காவது தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை சொந்தம் பாராட்ட வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது தேவ பக்திக்கேற்ற வாழ்க்கை அல்லது முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் போதித்தேன். சென்ற வாரம் 6வது காரியம் ஒன்றை போதித்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றைக்கு போதிக்கப் போகிறேன். 6வது என்ன நாம் செய்ய வேண்டிய காரியம்? தேவனுடைய செழிப்பின் பிரமாணங்களை அங்கீகரித்து அவைகளோடு ஒத்துழைக்க வேண்டும். செழிப்பின் பிரமாணங்கள் என்று 4 பிரமாணங்கள் இருக்கிறது. ஒன்று, காட்ஸ் லா ஆஃப் ரிவார்டு, அதாவது நான் படும் பிரயாசத்துக்கு பலன் உண்டு என்கிறது. அதான் போன வாரத்தில் பார்த்தோம். வேலை செய்தால் அது பலனை புசிக்கிறேன் நான், அது கர்த்தருடைய பிரமாணம். வேலை செய்யாதவன் சாப்பிடலாகாது என்று வேதம் சொல்லுது. இது கர்த்தருடைய பிரமாணம் பாருங்கள். ரெண்டாவது, காட்ஸ் லா ஆஃப் ரிலீஸ், கொடுப்பதை குறித்த பிரமாணம். மூன்றாவது, காட்ஸ் லா ஆஃப் ரிசீவிங், பெற்றுக்கொள்வதை குறித்த பிரமாணம். நான்காவது, காட்ஸ் லா ஆஃப் ரீப்பிங், அறுவடையின் பிரமாணம். எப்படி வாழ்க்கையில் நாம் பல காரியங்களே ஒரு விளைச்சல் மாதிரி நமக்கு உண்டாகிறது என்பதை குறித்த ஒரு பிரமாணம். இப்போ முதலாவது பிரமாணத்தை குறித்து பேசிட்டேன். இந்த 4 பிரமாணத்தை குறித்து தான் நான் இங்கே போதிக்கப் போகிறேன். இந்த 6வது பாயிண்ட்டு கீழே, அதாவது தேவனுடைய பிரமாணங்களை அங்கீகரித்து அவைகளோடு ஒத்துழைக்க வேணும்னு சொல்கிறேன். அதில் 4 பிரமாணங்கள் குறிப்பாக நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதில் முதல் இதை போதித்தாச்சு, நான் படும் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. காட்ஸ் லா ஆஃப் ரிவார்டு, நான் ஒன்றை செய்தால் அதன் மூலமாக எனக்கு ரிவார்டு உண்டாகுது, அது ஒரு பிரமாணம். இன்றைக்கு 2வது பிரமாணத்தை பார்ப்போம். அது என்ன? காட்ஸ் லா ஆஃப் ரிலீஸ், கொடுப்பதை குறித்த பிரமாணம். பாருங்கள், இது ரொம்ப அவசியம் இதெல்லாம் தெரிந்து கொள்வது. சிலர் நினைக்கலாம், எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து விட்டு பல வாரங்களை பார்த்துட்டு, என்ன வாரம் செழிப்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறார், பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாரு, வேறு எதுவும் பிரசங்கமே இல்லையா, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்குமா, இவ்வளோவா பேசணும் இதை பற்றி. சிலர் நினைக்கிறாங்க பாருங்கள், செழிப்பை பற்றி ஏதோ ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் போதிக்கிறேன்னு சொல்கிறேன், செழிப்பை பற்றி ஏன் இவ்வளோ தீவிரமாக போதிக்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் பாருங்கள். முடித்த உடனே ஜபத்துக்காக அநேகர் வந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 பேராவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீண்ட லைன் நிற்கிது, எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு போகணுன்னு வர்றாங்க. சரி, நானும் பொறுமையாக ஒருவருக்கா என்னென்னு விசாரித்து ஜபம் பண்ணேன். ஜபம் பண்ணி களைத்து போய் அப்புறம் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். என்னத்துக்கு இந்த ஜனங்கள் வந்தார்கள், எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்று நான் சிந்தித்து பார்த்தபோது அங்கே ஒரு காரியம் எனக்கு விளங்குச்சு. வந்தவர்களில் 90% பேர் பொருளாதார பிரச்சனை. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். 90% பேர் பொருளாதார பிரச்சனை. வேலை இல்லை, காசு இல்லை, கடன், அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். கல்யாணம் பண்ணி வைக்கணும், இது காசு தேவைப்படுது, அது காசு தேவைப்படுது, கடனை திருப்பி செலுத்த முடியல, கடன்காரன் தொல்லை, சாப்பாட்டு காசு இல்லை, வாடகைக்கு காசு இல்லை, இப்படி தான் பிரச்சனை பாருங்கள். வேலை கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச வேலை போயிடுச்சு, இப்படி ஏராளமான பொருளாதார பிரச்சனைகள். ஆனால் அவர்கள் சபைக்கு வரும்போது நாம் வேறு எதுவும் கதை பேசிகிட்டு இருக்கிறோம். இதை பற்றியே பேசுகிறது கிடையாது, இவருடைய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது கிடையாது, இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றுறதுங்கிறது குறித்து வேதத்திலிருந்து ஒன்றும் போதிக்கிறது கிடையாது. அதை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு போதிக்கிறதே கிடையாது. அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, அதை பற்றி எடுத்துக்கிறதே கிடையாது.
ஆனால் ஏன் சும்மா பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாருன்ற கேள்வியை மட்டும் கேட்குறோம். நான் சொல்கிறேன் ஏன் பேசுகிறேன்னு. 90% பேருடைய வீடுகளில் குடும்பங்களில் இதுதான் பிரச்சனையாக இருக்குது. பொருளாதாரம் தான் இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆகவே தேவனுடைய வார்த்தை கூறும் காரியங்களை எடுத்து கூற வேண்டிய அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், விசுவாசிகள் வீடுகளோட இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆகவே தான் இதை குறித்த பிரசங்கம் ரொம்ப அவசியம். நான் என்ன நம்புகிறேன்னு சொன்னால், பொருளாதார செழிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒன்று நமக்கு வந்து நடந்துடுறது இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி வந்து சம்பவித்துறது கிடையாது. நமக்கு பொருளாதார செழிப்பு உண்டாகணும்னா அதை பற்றி போதிக்கணும். அந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கை மாற வேணும் என்றால், பொருளாதாரத்தில் நம்முடைய வாழ்க்கை மாற வேணும் என்றால், இருக்கிற நிலம் மாற வேணும் என்றால் அதை பற்றி போதிக்கணும். அதுக்கு நம்முடைய மைண்டை செட் பண்ண வேண்டும், அதுக்கென்று விசுவாசிக்க வேண்டும், சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிரமாணங்களை அங்கீகரிக்க வேண்டும், அதோடு ஒத்துழைக்க வேண்டும். இல்லைன்னா நடக்கவே போகிறதில்ல. பாருங்கள், 90% இதுதான் பிரச்சனை. மீதி 10% ஆட்கள் எப்படி அவங்க வியாதி அது இதுன்னு மற்ற பிரச்சனைகள் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அவங்க தான் இப்படி சொல்கிறது, ஏன் பணத்தை பற்றியே போதிக்கிறாருன்னு. அவங்களுடைய பொசிஷன் என்னென்னா, எனக்கெல்லாம் இருக்குதுயா, நான் சம்பாதிக்கிறேன், மனைவி சம்பாதிக்கிறான், நான் வந்து கை நிறைய சம்பாதிக்கிறமாக்கும், சாப்பிட்டது போக மீதியை பத்திரமா பேங்க்கில் போட்டு வைக்கிறோம், எங்களுக்கு பென்ஷன் வரும், சேர்த்து வச்ச காசு இருக்குது, நாங்கள் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட போகிறோம், எங்கே வரைக்கும் எங்களுக்கு போதும்யா. அதனால் நாங்கள் ஒன்றும் ஆண்டவர்கிட்ட பெருசாக கேட்டுறல, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், நாங்கள் ஒன்றும் பெரிய விசுவாசிக்கவும் வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, எங்களுக்கு ஒன்றும் பெருக்கமெல்லாம் ஏற்பட வேண்டியதில்லை, எங்களுக்கு இருக்கிறதே போதும். ஆகவே பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது நிறுத்துங்க, பணத்தை பற்றி பேசுகிறது நிறுத்துங்க, வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பேசுங்க. இதான் அவங்க பிரச்சனை. நான் சொல்கிறேன் ரொம்ப தப்பு. நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு போதும்னு, உங்களுக்கு போதுங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அது எனக்கு போதாது. ஏன்னா நீங்கள் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறீங்க? உங்கள் வரைக்கும் சாப்பிட்டு, உங்கள் வரைக்கும் கதையை முடித்து, உங்கள் வரைக்கும் நல்லா இருந்து, உங்கள் வரைக்கும் ஒப்பேத்தினா போதும்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார் அது எனக்கு போதாது. ஏன்னா உன்னை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் வச்சுருக்கிறேன், ஒரு நோக்கத்துக்காக என்னுடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிக்க செய்து ஜீவனை விட செய்து உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். இவ்வளோ பெரிய கரையம் கொடுத்து உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், உன்னை மாற்றும்படியாக ஆவியானவர் உள்ள வைத்திருக்கிறேன், வசனத்தை கொடுத்துருக்கிறேன். ஏன் நீ மாற வேண்டும்? ஏன் நீ மீட்கப்பட வேணும்? ஏன் என்னுடைய பிள்ளையாக வேணும்? இருக்கிற நிலையிலே இருக்கிறதுக்காக இல்லை, உன்னுடைய சொந்த சுயபலத்திலையும் சுய எண்ணத்திலையும் வாழ்கிறதுக்காக அல்ல, என்னுடைய நோக்கங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவைகள் இந்த பூமியில் நிறைவேற்றக்கூடிய மனுஷனாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் இவ்வளோ வேலை நடந்திருக்குது. நான் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன் இந்த பூமிக்காக, மனுஷர்களுக்காக. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் என்னுடைய குமாரனை அனுப்பிச்சேன், ரட்சிப்பை உண்டாக்கினேன். அது நிமித்தமாக தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா. இப்போ என்னுடைய திட்டத்தின்படி நீ வேலை செய்ய, என்னுடைய திட்டத்தில் சேர்ந்து கொள், இந்த திட்டத்தில் ஒரு பங்குதாரராய் நீ இரு என்று சொல்லி, உன்னுடைய பங்கு என்ன, நீ அதை ஆற்றுகிறாயா என்று சொல்லி அவர் கேட்குறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என வரைக்கும் போதுங்க, நான் வேலை செஞ்சு நான் ரிட்டையர் ஆகி என் காசை வச்சு நான் சாப்பிட்டு நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய பெருக்கம் எல்லாம் வேண்டாம். கர்த்தர் சொல்றார் உனக்கு வேண்டும். ஏன் வேண்டும்? ஏன் என்று சொன்னால், உங்கள் வரைக்கும் போதும், உங்கள் வரைக்கும் இருக்குது. ஆனால் எத்தனையோ சபைகள் கட்டப்பட வேண்டும், எத்தனையோ ஆலயங்களுக்கு இடம் தேவைப்படுது, எத்தனையோ ஊழியங்கள் நடைபெறணும், சுவிசேஷம் வந்து இந்த உலகத்தின் கடைமுனை வரைக்கும் செல்ல வேண்டும், சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஆக வேண்டியது இருக்குது. இது எப்படி ஆக போகிறது? நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து மாறி உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பெருக்கம் ஏற்பட்டு, எனக்கு போதும், நான் சாப்பிட்டேன், எனக்கு நிம்மதியாக இருக்கிறேன், என் வரைக்கும் போதும்ன்ற சொல்கிற நிலை மாறி, எனக்கு இன்னும் நிறையா இருக்குதுங்க, நான் கொஞ்சம் கொடுக்க விரும்புகிறேன், ஏராளமாக இருக்கிறதுனால நான் தாராளமாக கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிற நேரம் வர்ற வரைக்கும் கர்த்தர் உங்களை விட மாட்டேங்கிறார். அவர் சொல்கிறாரு அதுக்காக தான் இந்த போதனை அவசியம். ஏன் என்று சொன்னால், உங்கள் வரைக்கும் போதும்னு சொல்லி இருக்கிறது ஆவிக்குரிய ஜீவியமே கிடையாது. கர்த்தருடைய நோக்கங்களை ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷன் தான் அப்படி இருக்க முடியும். கர்த்தருடைய நோக்கங்கள் ஒரு மனுஷனுக்கு விளங்கிட்டா அவன் அப்படி இருக்கவே முடியாது. அருமையானவர்கள், அதனால தான் இதை போதித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நோக்கம் உங்களுக்கு விளங்குதா? விளங்குச்சுன்னா எனக்கு போதுங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிற காரியம்லாம் மாறிடும். அப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு சுவிசேஷம் உலகத்தின் சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இவங்கெல்லாம் இவங்க வரைக்கும் சாப்பிட்டா போதும், தாங்க வரைக்கும் இருந்தால் போதும் இருக்கிற ஆட்கள். சுவிசேஷம் பரவுதா? அதுக்கு நான் என்ன செய்தேன்? ஏன் நான் செய்ய முடியாமல் இருக்கிறேன்? ஏன் செய்ய முடியாமல் இருக்கிறேன்னா, எனக்கு வரைக்கும் போதுன்ற வாழ்க்கை, எனக்கு வரைக்கும் போதுன்ற நிலை, என்னுடைய பொருளாதாரம் எனக்கு வரைக்கும் தான் போதும். அப்போ ஒன்று செய்யணும், இது பெருகிறதுக்கு எப்படி வழின்னு பார்க்கணும். ஏனென்றால் எனக்கு வரைக்கும் போதாது, எனக்கு இருந்தால் போதாது, சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அதிலே நான் பங்கு பெற வேண்டும், அதற்காக நான் கொடுக்க வேண்டும், அதற்காக ஏராளமான பணத்தை கொடுக்கக்கூடியவனாய் நான் மாற வேண்டும். அதற்காக தான் எனக்கு செழிப்பு தேவை. கர்த்தருடைய நோக்கங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். நான் சாப்பிட்டேன், நான் இருந்தேன், நான் போனேன்றல்ல,
அதற்காக தான் பொருளாதார செழிப்பு தேவை. அருமையானவர்களே, கர்த்தருடைய நோக்கங்களை மனதில் வைங்க. கர்த்தர் ஏன் உங்களை அவரை போல உண்டாக்குனாருன்னா அவருடைய நோக்கங்களை புரிந்து கொள்கிற ஆட்களாக, அதை செயலாற்றுகிற ஆட்களாக, அதை செய்து முடிக்கிற ஆட்களாக தான். அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு மனதை கொடுத்து, எண்ணங்களை கொடுத்து, சிந்தையை கொடுத்து, நோக்கத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ நோக்கங்கள், லட்சியங்கள், எண்ணங்கள் உயர வேண்டும். இல்லைங்க எனக்கு போதுங்க, இல்லை உயரணும், லட்சியங்கள் உயர வேண்டும், நோக்கங்கள் உயர வேண்டும், மேலே போக வேணும் இன்னும் நோக்கங்கள். ஆகவே கவனியுங்கள், இந்த காட்ஸ் லா ஆஃப் ரிலீஸ் கொடுக்கறதுங்கிற பிரமாணம் பாருங்கள் ரொம்ப முக்கியம். எனக்கு இருக்குதுங்க, எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குதுன்ற உங்களுக்கு சொல்கிறேன் நான். பெருக்கம் இந்த நிலையிலேருந்து இன்னும் பெருகி இன்னும் அதிகம் உண்டாகணும்னா காட்ஸ் லா ஆஃப் ரிலீஸ், கொடுத்தல் என்கிற பிரமாணம் ரொம்ப முக்கியம். அநேகர் பாருங்கள் இதை புரிந்து கொள்கிறதே கிடையாது. இந்த தேவனுடைய பிரமாணத்தை அறிந்து கொண்டு இதோட ஒத்துழைக்கிறது கிடையாது. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பெருக்கம் ஏற்படுமான்னு எதிர்பார்க்குறாங்க, ஒன்றும் ஏற்படுறதில்லை. வேதவசனம் திட்டவட்டமாக அந்த பிரமாணத்தை க்ளீனாக சொல்லியிருக்கு. இயேசுவே சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இந்த கொடுத்தல்ங்கிற பிரமாணத்தை அப்படி சொல்லிட்டார் பாருங்கள். இப்படி தான் இயங்குது பூமி. புவியீர்ப்பு பிரமாணம்னு ஒன்று இருக்குது. ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே தான் விழுது, மேலே பறக்கிறது இல்லை. பிரமாணம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, தெரியுமோ தெரியாதோ, விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, அது அப்படி தான். அது ஆப்பிளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் மனுஷனுக்கு புரியணும். ஆகவே பிரமாணங்கள் அப்படி தான் இருக்குது பாருங்கள். பிரமாணத்தை நான் மாற்ற முடியாது, என்ன நான் மாற்றிக்கொள்ளணும், அந்த பிரமாணத்தின்படி இயங்க வேண்டும், வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்று சொன்னார். அப்போ ஆவிக்குரிய பிரமாணங்களும் இருக்குது. புவியீர்ப்பு பிரமாணம் மாதிரி ஆவிக்குரிய பிரமாணங்கள் இருக்கிறது, செழிப்பின் பிரமாணங்கள் இருக்கிறது. செழிப்பின் பிரமாணம் என்ன சொல்லுது? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அநேகருடைய பாலிசி என்னென்னா, இதை புரிந்து கொள்ளாதவருடைய பாலிசி என்னென்னா, கொடுங்கள்ன்ற பாலிசி இல்லை, கையை இறுக்கமாக மூடி வச்சுக்கிட்டு லிவிங் வித் அ க்ளோஸ்ட் ஃபிஸ்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இறுக்கமான கை திறக்காது பாருங்கள். ஏன்னா கொடுக்க இஷ்டம் இல்லை, பிடிச்சி வச்சுக்கிறது, பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே அமுக்கிக்கிறது. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஒரு சல்லி காசு ஒரு ஆளுங்க கொடுக்கக்கூடாதாக்கும், இது என் காசாக்கும், நான் வச்சு நான் பத்திரமா சேர்த்து வச்சு என் வரைக்கும் சாப்பிட்டு என் சந்ததி வரைக்கும் இதில் சாப்பிட்டு நான் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாருங்கள். அதனால் அப்படி இருக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப சாமர்த்தியசாலி, நான் கோட்டை விட்டுற மாட்டேன், என்கிட்ட இருக்கிறத நான் பத்திரமா காப்பாற்றிக்கிறேனாக்கும், நான் இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேனாக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, சரி நீ கையை மூடி நல்லா இருக்க பிடிச்சிட்டு இருக்கிற, ஆனால் நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறத கூட இப்போ கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் கையை திறந்தால் தானே கொடுக்குறதுக்கு. கர்த்தர் அப்படி வச்சுட்டாரு பாருங்க. கையை திறக்காமலே பெற்றுக்கொள்ள வழி இருக்காயா? கிடையவே கிடையாதுயா. அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் இது சொல்கிறது தேவனுடைய பிரமாணம்னு. கையை நம்ம மூடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சரி, உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் காப்பாற்றிக்கலாம், உங்கள் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம், உங்கள் வரைக்கும் இருந்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதிகமாய் வேண்டும் என்று சொன்னால், பெருக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் கையை திறக்காமல் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. இப்படியே நின்னீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? நானே கொடுக்கணும்னு நினச்சி வந்தேன்னு வைங்க, நீங்கள் இப்படி நிற்கிறீங்க, அப்போ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பெற்றுக்கொள்ளனா கையை திறக்கணும். கையை திறந்தால் கையில் இருக்கிறது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் போகிறது காட்டிலும் அதிகம் திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் பாருங்கள் பிரமாணமாக கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுட்டார். இருக்கிற கையோடு அப்படியே மூடிக்கிட்டு வாழக்கூடாது, கொடுக்குற கையாக இருக்கணும். ஏன்னா கொடுக்குற கை தான் பெற்றுக்கொள்ளுகிற கையாகவும் இருக்க முடியும் என்கிறது தேவனுடைய நித்திய பிரமாணமாக இருக்கிறது. அதனால தான் வேதவசனம் சொல்லி பாருங்கள், தசம பாகங்களை பண்டக சாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து கொண்டு வாருங்கள்னு சொல்கிறார். அப்பொழுது கொண்டு வரும்போது தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது வானத்தின் பலகணி திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அப்போ கொண்டு வர்ற வரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது, கையை திறக்கிற வரைக்கும் கொடுக்குற வரைக்கும் பெற்றுக்கொள்கிற நிலையில் நாம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான ஒரு கதையை வாசித்தேன். அது இந்த காரியத்தை மிகவும் அருமையாக விளக்குகிறது. ஆகவே அதை சொல்ல விரும்புகிறேன். வனாந்திரமான ஒரு இடத்திலே ஒரு பிரயாணமாய் போய் கொண்டிருந்தானாம். வெயில் அடிக்கிறது, உஷ்ணம் வாட்டுகிறது, அவனை போட்டு தண்ணி குடிக்க வேணும்னு விரும்புகிறான், தண்ணிக்காக தேடுகிறான். வெகு தூரம் பிரயாணம் பண்ணி கடைசியில் வருகிறான். ஒரு தண்ணி அடிக்கிற பம்ப் ஒன்று இருக்குது, போர்வெல் போட்டு அங்கே பம்பு போட்டு வச்சுருக்காங்க. அதன் அருகாமையில் வந்து தண்ணி கொடுக்கலாம்ன்ற ஆவலாய் வருகிறான். அங்கே ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒன்று எழுதி வச்சுருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு வாளியில் தண்ணி இருக்குது, பக்கெட்டில். அவன் பார்க்குறான், அது என்ன எழுதியிருக்குதுன்னு. என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா, வழிப்போக்கனே, உனக்கு தண்ணீர் வேணுமென்றால் நீ தாராளமாக குடித்து கொள்ளலாம், ஆனால் எப்படி குடிக்கணும்னா இந்த வாளியில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த பம்புக்குள்ளே ஊற்ற வேண்டும். இதை ஊற்றுனி என்றால் அதன் பிறகு நீ அடிச்சினா உனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ வரும், நீ குளிச்சிக்கலாம், குடிச்சிக்கலாம்,
வழிக்கு எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணா உனக்கு சாமர்த்தியம் எவ்வளோ வேணா எடுத்துக்க அதுலேருந்து. ஆனால் இந்த பக்கெட் தண்ணி எதுக்கு வச்சுருக்குன்னா, இது அடித்தா வராது, இந்த தண்ணியை ஊற்றி தான் அடிக்கணும், அடித்தா தான் வெளியே வரும் அது. ஆகவே இந்த பக்கெட் தண்ணியை அதில் ஊற்றி அடித்து குளித்து எல்லாம் உனக்கு எடுத்துக்கிட்டு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு மறக்காமல் ஒரு பக்கெட்டில் திருப்பியும் பிடிச்சிங்க வச்சுட்டு போய், ஏன்னா அடுத்த ஆள் வரும்போது அவனுக்கு உதவும்னு எழுதியிருக்குதாங்க போர்டில். இவன் பார்க்குறான், இவனுக்குள்ளே ஒரு குழப்பம் பாருங்கள். இவன் வாடி போய் வந்திருக்கிறான், தண்ணியே எங்கேயும் காணும், தண்ணி இல்லாத காடு. ஒரு சொட்டு தண்ணி கிடச்சா பெரிய காரியம், உயிர் வாழலாம்னு நினச்சி வந்தவனுக்கு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி இருக்குது. அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு சோதனை பாருங்கள். இந்த பக்கெட் தண்ணியை ஊற்றிட்டா அப்புறம் இந்த பம்பு வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறது? இந்த பக்கெட் தண்ணியை இதை நம்பி எழுதி வச்சுருக்கிறத நம்பி இதை ஊற்றிவிட்டா பிறகு எனக்கே கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது? இருக்கிறதே பேசாமல் குடிச்சிட்டு போகாமல் இதை கொண்டு போய் ஊற்றிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? இதுதான் இவனுடைய டிலமா, இவனுடைய குழப்பம். நான் சொல்கிறேன் பாருங்கள், அவன் ஒரு வேளை இருக்கிற அந்த பக்கெட் தண்ணியை குடித்து அதை தனக்கு வலிக்குன்னு எடுத்துக்கிட்டான்னா அவனுடைய வாழ்க்கையே அதனால் லிமிட் ஆகிடுது பாருங்கள். அவ்வளோதான், ஒரு பக்கெட்டு தண்ணி வாழ்க்கை அது, அவ்வளோதான் அவனுக்கு கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் தனக்கு இருக்கிற அந்த ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றுனான்னா எத்தனை பக்கெட் வேணால் இறச்சிக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாமே, இன்னும் வர்றவனுக்கும் ஆசீர்வாதமாக அதை இன்னும் வச்சுட்டும் போகலாம். இவன் ஒரு பக்கெட்டை குடிச்சு முடிச்சுட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா வர்றவனுக்கு ஒன்றுமே இருக்காது பாருங்கள். அதனால் இந்த பக்கெட்டு தண்ணியை ஊற்றுறதுல எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள். அன்லிமிட்டெட், எல்கையற்ற விதத்திலே அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வாய்ப்பு இருக்குது. எல்கையற்ற விதத்தில் தண்ணீர் அவனுக்காக அந்த பம்பிலிருந்து உண்டாகும். ஆனால் அவனுக்கு என்ன யோசனை? இந்த பம்பு வேலை செய்யுமா? நிறைய பேருக்கு இதுதான் யோசனை பாருங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் கூட குடுன்னு சொல்கிறாங்களே இந்த பிரசங்கியார்கள்லாம், கொடுத்தா அது வேலை செய்யுமா, எனக்கு கிடைக்குமா? நான் சொல்லுகிறேன், நான் சொல்லலை, எந்த பிரசங்கியாரும் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை உங்கள் வீட்டில் பம்பு வேலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பம்பு கரெக்டாக வேலை செய்யும். ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் அமைச்ச பம்பு இது. இதில் அடித்தா கண்டிப்பாக வரும். ஆனால் இதில் ஒரே விதம் தான் அடிக்கிறதுக்கு. அது எப்படின்னா தண்ணியை ஊற்றினா தான் அது தண்ணியை வரும் வெளியே. இது கொடுத்தால் தான் திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் நிலை மாற வேண்டும், கஷ்டம் மாற வேண்டும், இல்லாமல் வறுமை பற்றாக்குறை மாற வேண்டும். அது எப்படி மாறும்? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது கடவுளுடைய பிரமாணங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை நான் மாற்ற முடியாது. எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நான் மாற்ற முடியாது. இதோடு நான் இணங்கி கொள்ள வேண்டும், இதோடு ஒத்துழைக்க வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், இதோடு நான் ஒத்துழைக்க வேண்டும். சரி, இப்போ கொடுக்கும்போது என்ன நடக்கிறது? ஏன் அப்படி வச்சுட்டார் கர்த்தர் பிரமாணத்தை? அதில் பல காரியங்கள் இருக்குது பாருங்கள். ஏன் அப்படி வச்சுருக்கணும்? கையை திறந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும்னு ஏன் வச்சுட்டாரு? ஏன் கொடுத்தா தான் கிடைக்கும்னு வச்சுட்டாரு? சில காரியங்கள் இருக்குது. ஒன்று, கொடுக்கும்போது தான் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்கிறது வெளிப்படுகிறது. இந்த பணத்தை இல்லை, கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கொடுக்காதவன் கையை மூடி வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் என்னத்தை காண்பிக்கிறான்? இந்த பணத்தை தான் நான் நம்பி இருக்கிறேன், இதுதான் எனக்கு வாழ்வு, இது போச்சுன்னா எல்லாம் போச்சு, அதனால தான் கையை திறக்க மாட்டேன் நான், அதனால தான் இதை பத்திரப்படுத்துகிறேன், இதனால தான் கிடைச்சதெல்லாம் மூட்டை கட்டுறதுன்னு மேலே பத்திரமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், இதனால தான் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறுக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவன் என்னத்தை வெளிப்படுத்துகிறான்? இந்த காசை நம்பி தான் இருக்கிறேன், கடவுளாவது கடவுள் நம்பி நான் இல்லை என்கிறது தான் வெளிப்படுத்துகிறான். கொடுக்கிறவன் எதை வெளிப்படுத்துகிறான்? நான் கடவுளை நம்புகிறேன், ஐ பிலீவ் இன் காட். என்ன நம்புகிறான்? கடவுள் ஒரு இருக்கிறார், என்னுடைய தேவைகளை காண்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அவர் யெகோவா ஈரே, அவர் எல் ஷதாய் தேவன். போதுமானவர் அல்ல, போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவர் அவர். எனக்கு கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாத அளவுக்கு எல்கையற்ற விதத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் அவர், எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன். நான் அவருடைய பிள்ளை, நான் அவரை நம்பி இருக்கிறேன், இந்த காசை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறேங்கிறத கொடுக்கறது மூலமாக வெளிப்படுத்துகிறான். என்னைக்கு கொடுக்குறானோ அதனால தான் சொல்லியிருக்கிறது அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படணும். அதனால தான் சொல்லியிருக்கிறது அப்பொழுது வானத்தின் பலகளில் திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள்னு சொல்லி அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும். நீங்கள் கர்த்தரை நம்புறீங்களா, பணத்தை நம்புறீங்களா? பணத்தை நம்புகிற ஆள் கொடுக்க மாட்டாங்க, கர்த்தரை நம்புகிற ஆட்கள் தாராளமாய் ஏராளமாய் கொடுப்பார்கள். இது ஒரு முக்கியமான காரியம். ரெண்டாவது காரியம், கொடுக்கும்போது தான் நான் ஒரு அற்புதத்தை பெறுவேன், தேவனிடத்திலிருந்து எனக்கு என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு உண்டாகிறது. கொடுக்க கையை திறந்த உடனே தான் பெற்றுக்கொள்ளவும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகிறது. அதனால தான் பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி அந்த விதவையின் வீட்டுக்கு போனப்போ அவள் கடைசியாக தானும் தான் மகனும் சாப்பிட்டு சாகணும்னு சொல்லி விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா. கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, சாப்பிட்டு சாகிறது தான் அவங்களுடைய திட்டம்.
இவர் வந்து சொல்கிறார் முதல்ல எனக்கு கொண்டு வான். நீங்கள் சொல்லலாம் என்னையா ஊழியக்காரர் அவர், அந்த அம்மா இவ்வளோண்டு வச்சுருக்காங்க, அவங்க சாப்பிட்டு சாகணும்னு பார்க்குறாங்க, இந்த ஆள் போய் கேட்கலாமா என்ன ஊழியக்காரர் இவருன்னு. நான் சொல்லுகிறேன், சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் ஊழியக்காரர் அனுப்பிச்சு இவங்க வீட்டில் இருக்க சாப்பாடை சாப்பிட்டு போகிறதுக்கு அனுப்புகிறாருன்னு. கிடையாது. ஊழியக்காரனை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஊழியக்காரரை கர்த்தர் அதுக்கு அனுப்புறதில்லை. எதுக்கு அனுப்பிச்சார்? சாப்பிட்டு சாகலாம் என்று கிடந்த அந்த பெண்ணையும் அவளுடைய மகனையும் சாப்பிட்டு வாழ்வதற்கு எப்படி வழின்றதை கற்றுத்தரதுக்காக அனுப்பிச்சிருக்கார். அதுதான் கத்துறார். ஆகவே இந்த ஊழியக்காரன் போய் சொல்கிறார் எனக்கு முதல்ல கொண்டு வான்னு. கொண்டு வந்தாள். கொண்டு வந்த உடனே அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. என்ன ஆச்சு? மாவும் குறையில, எண்ணெயும் குறையில. பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவங்க வீட்டில் மட்டும் பஞ்சமே கிடையாது. தினந்தோறும் நல்லா சாப்பிட்டார்கள், வாழ்ந்தார்கள் என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், சிலர் நினைக்கிறாங்க ஊழியக்காரனா கொடுன்னு சொல்கிறாங்க. கிடையாது. நான் சொல்லுகிறேன், கொடுப்பதை குறித்து சரியாய் போதிக்கிற ஊழியக்காரன் ரொம்ப அவசியம். ஏனென்று சொன்னால் அதில் தான் உங்களுடைய வாழ்வு இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கிறத வாங்கி கொள்றதுக்காக அவர்கள் போதிக்கலை. நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு எப்படி வானத்தின் பலகணிகள் திறந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று போதிக்கிறார்கள். அதை விசுவாசிக்கும் போது தான் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது, வேறு வாழ்வு கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு அவசியம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அதன் மூலமாக தான் உங்களுக்கு வாழ்வு உண்டாக முடியும். மூன்றாவது, கொடுக்கும்போது பணம் என்னை ஆட்டி படைக்கவில்லை, நான் பணத்தை உபயோகப்படுத்துகிறேன், பணம் என்ன பிடிச்சி வச்சிருக்கல, என்னை கண்ட்ரோல் பண்ணவில்லை என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதனால தான் இப்படி வச்சுட்டார் கர்த்தர் ஒரு பிரமாணத்தை. மனுஷனை வாழ்கிறதுன்னு சொன்னால் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் நிலையில் வாழ்கிறது பாருங்கள். ஏதோ இந்த காசை வச்சுக்கிட்டு இதை நம்பிட்டு வாழ்கிறது மனுஷ வாழ்வல்ல. தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் எப்படி வாழ வேண்டும்? அவன் பணத்தினால் ஆளப்படக்கூடாது. அவன் பணத்தை ஆண்டு கொள்ள வேணும். எல்லாத்தையும் ஆளும்படி இவனை வைத்திருக்கிறார். அவன் கொடுக்குறவன் எதை வெளிப்படுத்துகிறான்? பணம் என்ன ஆளலை, நான் பணத்தை ஆளுகிறேன், பணம் என்னுடையது, நான் அதை செலவழிக்கிறேன், நான் என்ன பண்ணணுமோ அதை வச்சு பண்ணுறேன். பணம் என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறது இல்லை, நான் பணத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறான். அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குது. அவன் கர்த்தர் இவனை எப்படி உண்டாக்குனாரோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்குது. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். இவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். பணத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவன் பணத்தினால் ஆளப்படுகிறான். பணம் அவனை கண்ட்ரோல் பண்ணுது. ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நிலையில் அவன் இல்லை. சரி, அடுத்தது, பணத்தை நாம் கொடுக்கும்போது பணத்தை காட்டிலும் தேவன்தான் எனக்கு முக்கியம் என்கிறதை நாம் எடுத்து காண்பிக்கிறோம். பணத்தை கொடுக்காமல் இருக்கும்போது என்னத்தை காண்பிக்கிறோம்? பணம் தான் எனக்கு முக்கியம். கடவுளாவது இதாவது, பைபிளாவது இதாவது, எதுக்கு நான் கொடுக்கணுமாக்கும், எனக்கே இல்லையாக்கும். அப்போ பணம் தான் உங்களுக்கு முக்கியமாகிடுச்சு. பணம் தான் முக்கியம்ங்கிறதே நாம் அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள் இருக்குது. அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்குது. ஆனால் முதலாவது என்ன வாழ்க்கையில் நமக்கு இருக்குது? முதலாவது பணத்துக்கு இடம்னா அப்போ வாழ்க்கையில் பஞ்சமும் பற்றாக்குறையும் இல்லாமையும் தான் இருக்கும். ஒரு லிமிட்டட் லைஃப் தான் இருக்கும். பாருங்கள், பணத்தை கொடுக்கும்போது தேவனுடைய வாழ்க்கையில் அவருக்கு தான் முதலிடம் என்கிறதை நாம் வெளிப்படுத்துகிறோம். அடுத்தது, பணத்தை கொடுக்கும்போது நாம் பணத்தை நேசிக்கிறவர்கள் அல்ல, பணத்தை அன்புகிறவர்கள் அல்ல, கர்த்தரை நேசிக்கிறவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறோம். கர்த்தருடைய காரியங்களுக்காக பணத்தை கொடுக்கும்போது, கர்த்தருடைய நோக்கங்களுக்காக நாம் ரிலீஸ் பண்ணும்போது, கர்த்தருடைய நோக்கங்களுக்காக நமக்கு உள்ளவைகளை எடுத்து தாராளமாக கொடுக்கும்போது நான் கர்த்தரை நேசிக்கிறவன் என்பதை வெளிப்படுத்துகிறோம். அப்பொழுது வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறது. ஏனென்றால் தேவனை அன்பு கூறுகிறீர்கள், தேவன் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறார், தேவனுடைய பிரமாணம் உங்கள் மீது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் மடை திறந்த வெள்ளம் போல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கொட்ட ஆரம்பிக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே உண்டாகிறது. நீங்கள் கர்த்தருக்காக வாழ்கிறீங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, கர்த்தரை நேசிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை காக்கிறவர், கர்த்தர் உங்கள் தேவையை சந்திக்கிறவர் என்று ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அது உங்களுக்கு பல மடங்கு பெருகி திரும்ப வர ஆரம்பிக்கிறது. கொடுத்தீர்கள், ஆகவே பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இதுதான் கர்த்தருடைய பிரமாணம். இந்த பிரமாணத்தை நான் மாற்ற முடியாது. இல்லைங்க, நான் அதை அக்ரி பண்ணலைங்க, இது எனக்கு பிடிக்கலைங்கன்னு சொன்னால் அது அப்படியே இருந்துக்க வேண்டியதான். நம்ம இருக்கிறத வச்சு நம்ம அந்த எல்கைக்குள்ளே உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியது தான். ஆனால் நம்ம எல்கையற்ற விதத்தில் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், நம்மை உயர்த்த விரும்புகிறார், நம்மை மேன்மையாக்க விரும்புகிறார், உயர்ந்த ஸ்தானங்களுக்கு நம்ம ஏறி வர பண்ண விரும்புகிறார், வாளா இல்லாமல் தலையாக இருக்க விரும்புகிறார், கீழே இல்லாமல் மேலே இருக்க விரும்புகிறார், நம்ம ப்ரொமோட் பண்ண விரும்புகிறார். அதுக்கு இடம் கொடுப்பீர்களா? எப்படி இடம் கொடுக்கணும்? கர்த்தருடைய பிரமாணங்களை அங்கீகரியுங்கள். கொடுங்கள் என்று பிரமாணம் இருக்குது, அதை அங்கீகரியுங்கள். அப்பொழுதுதான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதம் வருஷிக்க பண்ணப்பட முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.